ஹாய், வெல்கம் டு மயிலினிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் அந்த மோர் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மோர் குழம்பு வைக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. இது பிகினர்ஸ், அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் எல்லாருமே தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே, வாங்க மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் ஒரு 4-5 வெண்டைக்காயை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும். நல்லா இந்த அளவுக்கு வெண்டைக்காயை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், அது கூடவே 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி துண்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 ஸ்பூன் துவரம்பருப்பும் 1 ஸ்பூன் அரிசியும் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும். நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும். நான் ஏற்கனவே வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்த பாத்திரத்துலேயே தான் மோர் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துக்கிறணும். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அதில் தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம மிக்சி ஜாரையே கழுவி லைட்டாக அந்த தண்ணி அதில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம். இந்த மோர் குழம்புலேயே வெண்டைக்காய்க்கு பதிலாக நம்ம வெள்ளை பூசணிக்காய் போட்டும் செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்குள்ள அதுக்கு இடையிலேயே நான் தயிர் பாக்கெட்டை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நம்ம தேங்காய் பேஸ்ட்டோட சேர்க்கும் போது தயிர் கெட்டியாகாது. கெட்டியாகாமல் அந்த தேங்காய் பேஸ்ட்டு கூட நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். தேங்காய் பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தயிரை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலே அதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெண்டைக்காய்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 30 செகண்ட் வச்சுருந்தா போதும் அடுப்பில். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா தயிர் திரஞ்சு வந்துடும். அதே போல் கொதிக்கவும் கூடாது. லைட்டாக நுர வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறணும். லைட்டாக கூட கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதே போல் தயிர் திரஞ்சிரும். அவ்வளோதான், வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.